8 சென்டிமீட்டர் விட்டமுள்ள கோளமானது உருக்கப்பட்டு 3 மில்லிமீட்டர் விட்டமுள்ள கம்பியாக உருவாக்கப்பட்டால் அக்கம்பியின் நீளம் என்ன? பாஸ், ரொம்ப ஈஸியான கேள்வி. சால்வ் பண்ணிடலாமா? கோளம் என்பது உருக்கப்பட்டு உருளையாக மாற்றப்படுகிறது. உருளை எப்படி வந்தது? ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். கம்பியுடைய வடிவம் என்பது உருளை தான். இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வேணும். அடுத்து கேள்வியை பாருங்க. 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 3 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் வேல்யூ ஒன்று சென்டிமீட்டராக இருக்கணும், இல்லாட்டி மில்லிமீட்டராக இருக்கணும். அதனால 3 மில்லிமீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணி 3/10 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். கோளத்துடைய விட்டம் 8 சென்டிமீட்டர். உருளையுடைய விட்டம் நம்ம கன்வெர்ட் பண்ண வேல்யூ 3/10 சென்டிமீட்டர். இப்போ கோளத்துக்கும் உருளைக்கும் ரேடியஸ் ஆரம் நம்ம கண்டுபிடிக்கணும். கோளத்துடைய ஆரம் 4 சென்டிமீட்டர், உருளையுடைய ஆரம் 3/20 சென்டிமீட்டர். அடுத்து ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமான விஷயம், ஒரு வடிவத்தில் இருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்ற சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா வடிவங்களுடைய கன அளவு எப்பொழுதுமே சமமாகத்தான் இருக்கும். எடுத்துக்காட்டு, கோளத்துல இருந்து உருளைக்கு மாத்துறாங்க, அதனால கோளத்துடைய கன அளவும் உருளையுடைய கன அளவும் சமமாகத்தான் இருக்கும். உருளையுடைய கன அளவு ஃபார்முலா πr²h. கோளத்துடைய கன அளவு ஃபார்முலா 4/3 πr³. இங்க ஒரு ஆர் இருக்கா? உருளையுடைய ஆரம் வேல்யூ என்ன? 3/20 சென்டிமீட்டர். இங்க ஒரு ஆர் இருக்கா? கோளத்துடைய ஆரம் வேல்யூ என்ன? 4 சென்டிமீட்டர். ஸோ பையையும் அடி கொடுக்குறோம். அடுத்து இருக்கிற ஃபார்முலால வேல்யூவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ பையும் கேன்சல். r²க்கு பதிலாக 3/20 × 3/20. ஹச்சோட வேல்யூ எங்கேயுமே நம்மள்ட்ட கொடுக்கல, அதனால ஹச் அப்படியே கீழே எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 4/3. பையை தான் அடிச்சு கொடுத்துருவோம்ல, அப்போ r³. r என்பது 4 சென்டிமீட்டர். 4 × 4 × 4. இந்த 3/20யையும் இந்த 3/20யையும் ஈக்குவலுக்கு இந்த சைடு நம்ம கொண்டு போனோம்னா 4/3 × 4 × 4 × 4 × 20/3 × 20/3 கிடைக்கும். ஏதாவது வேல்யூ அடி கொடுக்க முடியுமானா எதையுமே நம்ம அடி கொடுக்க முடியாது. 4 × 4 16, 16 × 4 64, 64 × 4 256, 20 × 20 400, 3 × 3 9, 9 × 3 27. அப்போ 256 × 400 டிவைடட் பை 27 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 256ஐயும் 400ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1,02,400 கிடைக்கும். டிவைடட் பை 27. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 3792.59 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். என்ன வேல்யூ? ஹச். ஹச் என்பது இங்க உயரத்தை குறிக்கக்கூடியது. நல்லா கவனிங்க. ஒரு கம்பியை இப்படி நிப்பாட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அதை உயரம்னு சொல்லுவோம். அதே கம்பியை படுக்க வச்சிருந்தோம் அப்படின்னா அதை நீளம்னு சொல்லுவோம். அப்ப ஹச் என்பது நீளத்தை தான் குறிக்கிறது. இந்த கேள்வியில இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஆன்சரை பாருங்க. நம்மள்ட்ட மீட்டர்ல கேட்டிருக்காங்க, நம்ம சென்டிமீட்டர்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அப்ப சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டருக்கு நம்ம மாத்தணும். மாத்துறதுக்கு கிடைச்ச வேல்யூவை டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 3792.59 100ஆல டிவைட் பண்றோம். ஒரு 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல புள்ளி வரும். இன்னொரு 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல புள்ளி வரும். 37.9 மீட்டர்னு கிடைக்கும். இந்த கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, 37.9 மீட்டர். பாஸ், உங்களுக்கான கேள்வி திருக்குறள்ல இருந்து. உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்? கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நிக்டோ IAS ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், டெலகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.